வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி 24 hours ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன 24 hours ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்ஸ். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பிட்ட அந்த லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்ஸ் வந்து 24 hours சாப்பிட போகிறோம். கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வெளியே வந்து லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போய் சாப்பிட்ட என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, தயிர் சாதம். லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னாலே தயிர் சாதம் தான் நான் சொல்லுவேன். நான் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மெனு இது. நான் சின்ன வயசில் வந்து ஜாஸ்தியாக காரம் சேர்த்துக்கவே மாட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நான் காரமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. இப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த ஏஜில் தான். முன்னாடி சாப்பிட மாட்டேன்றதுனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாக தயிர், நிறைய பால் ஊற்றி, அப்புறம் அதில் உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்துட்டு எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்க. எங்கள் அம்மா டெய்லியுமே வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6th படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. வந்து சூடாக வந்து கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எனக்கு பிடிச்சி கொண்டு வருவாங்க. என்னன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இது பாரு, இது வந்து குக்கு முட்டை, இது வந்து கோழி முட்டை, இது வந்து மயில் முட்டை, இது வந்து காடை முட்டை, இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இதை கொஞ்சம் காமெடியாக பிடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா அந்த பால்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் டவலும் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து என்னோடய மடியில் வந்து போட்டுட்டு இந்த பாக்ஸ் கொடுப்பாங்க. நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த பாக்ஸஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க இந்த பாக்ஸை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அது கூட சைடில் வந்துட்டு இந்த அப்பளம் வச்சுருக்கேன். அப்பளம் வந்து எங்கள் அம்மா என் கையில் வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து அப்பளத்தை கையில் பிரிச்சுட்ருப்பேன். அண்ட் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த ஒவ்வொன்றா இந்த பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அழகாக ஊட்டி விடுவாங்க. நிஜமாவே இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி மெமரிஸாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம் அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ட் இந்த ஃபுட்டையுமே நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு, என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா கையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வராது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக போதும். சரி, ஓகே. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எனக்கு வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நான் தாராளமாக வீட்டிலே போய் சாப்பிட்டு வரலாம். இருந்தாலும் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காட்டி மிரட்டி கூட கொஞ்சம் சாப்பாடு எனக்கு ஊட்டி விட முடியும் அப்படிங்கிறனால. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் டிஃபன் பாக்ஸை வேறு காலி பண்ணிட்டியான்னு காட்ட வேறு சொல்லுவாங்க. ஓகே ஓகேலையா, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லஞ்ச் ஃபுட்டுக்கு போகலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் சேலஞ்சில் அடுத்து வந்து நாம் சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, பிரியாணி. நான் வந்து இதில் வந்து எம்டி பிரியாணி தான் வந்து வச்சுருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து மேக்ஸிமம் என் பாக்ஸில் வந்து சிக்கன் பிரியாணி இல்லைனா வந்து வெஜ் பிரியாணி வந்து இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசி ஃபுட்ஸில் வந்து ஜாஸ்தியாக வந்து சாப்பிட ஆரம்பித்த ஒரு ஐட்டம் தான் வந்து என்னென்னா பிரியாணி. நான் நல்லா பிரியாணி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனாலே எங்கள் அம்மா வந்து ஒரு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாளாவது என் பாக்ஸில் வந்து பிரியாணி வச்சு விட்ருவாங்க. அது கூட வந்து சைட் டிஷ்க்கு இந்த சிக்கன் 65 பொரிச்ச 65 மேக்ஸிமம் 65 தான் இருக்கும். அண்ட் அது கூட வந்துட்டு இந்த ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, அதுவும் வந்து வச்சு விடுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து இந்த பிரியாணியில் ஒரு பெரிய புரட்சியே நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவேன். ஒரு பிரியாணி எவல்யூஷனே நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டேன். அப்படிங்கிறனால எங்கள் அம்மா வந்துட்டு இந்த பிரியாணி மட்டும் நல்லா சாப்பிட்றேங்கிறதுனால அது வந்து செய்ய வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜும் சும்மா பட்டை, அந்த கிராம்பு, ஏலக்காய்லாம் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி என்னமோ ஒன்று கொடுப்பாங்க. அது வாசம் வந்து பிரியாணி வாசத்தில் தான் இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு அது பிரியாணி மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்துடுதுன்னு நான் சாப்பிட்ருவேன். அப்படியே எங்கள் அம்மா எவல்யூஷன் ஆகி ஒன்ஸ் நான் காலேஜ் போகும்போது அவங்க செய்கிற அந்த பிரியாணி வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக அவங்க வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ற அந்த பிரியாணிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது சேம் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டில் வந்து அவங்க வீட்லேயே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கும். பாடுறா எங்கள் அம்மா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க, நமக்காக பிரியாணி கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்துட்டு அந்த மாதிரி நிறைய பிரியாணிலாம் செஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட வந்து நான் எடுத்துகிட்டு போய் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு எங்கள் அம்மா பிரியாணியில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம இதை ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எங்கள் அம்மா அளவுக்கு செய்யலாம் அப்படின்னாலும் உயரத்தால் வந்துட்டு டேஸ்ட்டாக தான், ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்.
அடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் சேலஞ்சில் சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா இந்த பன் பட்டர் ஜாம். எனக்கு வந்து முட்டை வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறனால எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து கொடுப்பாங்க. உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போடட்டும் அப்படின்னு நான் ரொம்ப குச்சி மாதிரி இருப்பேன். ஒரு குச்சியை பக்கத்தில் நிப்பாட்டி என்னையும் பக்கத்தில் நிப்பாட்டினீங்க ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நான் ஸ்கூல் டைம்ஸில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் எங்கள் அம்மா மேக்ஸிமம் இது வந்து கொடுத்து விடுவாங்க. அது கூட நிறைய நட்ஸ் வந்து கொடுத்து விடுவாங்க. மேக்ஸிமம் வறுத்த கடலை நவச்ச கடலை இருக்கும். அது கூட வந்துட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஏதாவது ஒன்று வந்து போட்டு விட்டுருப்பாங்க. அண்ட் கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு கிளாஸ் நிறையா மில்க் வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டுருப்பாங்க. நான் இப்போ சும்மா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் ஊற்றுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி கொடுத்து விடுவாங்க. சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் தான் கொடுத்து விடுவாங்க. அப்படி தான் நான் வந்து கொண்டே போவேன். எங்கள் அம்மா வந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவேன். நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் கொஞ்சம் 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 பிச்சு பிச்சு கொடுத்துருவேன். கடைசியாக ஒரு பீஸில் 2 பீஸ் தான் எனக்கு வந்து வரும். மற்ற எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அந்த பால் மட்டும் யாருமே வந்துட்டு குடிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்த எல்லாருமே வந்துட்டு டீ காஃபி வந்து சாப்பிட்ற மக்கள். நான் மட்டும்தான் அதில் வந்து பால் குடிக்கிற ஒரு பாப்பா. அதனால் வந்துட்டு மற்ற எல்லாருமே வந்து டீ காஃபி சாப்பிட்றவங்கனால அதை குடிக்க மாட்டாங்க. நான் மட்டும் வந்து பாலை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டு முடிப்பேன். இது வந்து எந்த டைம்லனா இந்த 10th 11th 12th படிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் பாக்ஸில் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு 8 o'clock மேலே ஆகிடும். ஸோ கேப்பில் எனக்கு பசிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா எனக்கு இதை கொடுத்து விட்ற அந்த ஒரு லஞ்ச் பாக் ஐட்டம் அந்த மாதிரி ஒரு மினி மீல்ஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது. ஓகே மக்களே, ஸோ இந்த ஃபுட் சேலஞ்சில் நம்ம கடைசியாக சாப்பிட போகிற ஃபுட்ஸ் என்னலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லஞ்சில் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா ரசம் சாதம். முக்கால்வாசி என்னோடய லஞ்ச் பாக்ஸில் ரசம் தான் இருக்குது. நான் குழம்பு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால் எங்கள் அம்மா மேக்ஸிமம் ரசம் தான் வச்சு விட்ருப்பாங்க. இல்லைனா அந்த தயிர் இருக்கும். அண்ட் சைட் டிஷ்ஷில் வந்து அவங்க இதை காமிச்சிருவாங்க. சைட் டிஷ் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன். மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை அப்படின்னா வந்துட்டு காலிஃப்ளவர் இருக்கும், இல்லை கேபேஜ் இருக்கும். ஏதாவது ஒரு கூட்டு நல்லா நிறைய வச்சு விட்ருவாங்க. அது கூட ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு விடுவாங்க. மேக்ஸிமம் வாழைப்பழம் தான் இருக்கும். வாழைப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வந்துட்டு சப்போட்டா பழம் அதெல்லாம் எங்கள் வீட்டில் காய்க்கும். அந்த பழம்லாம் ஏதாவது வச்சு விடுவாங்க எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ரசம் கூட வந்துட்டு எனக்கு விதவிதமாக சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரசம் கூட வந்துட்டு எஸ்பெஷலாக சிக்கன் 65 இல்லை சிக்கன் கிரேவி வந்து வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா விரும்பியே சாப்பிடுவேன் இந்த சைட் டிஷ் வந்துட்டு. ஸோ இதோட நம்மளோட இந்த ஃபுட் சேலஞ்ச் முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட் சேலஞ்ச் சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது. அண்ட் உங்களோட காலேஜ் டைமில் இல்லைனா உங்களோட ஸ்கூல் டைமில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் இப்போ போயிட்டுருக்கீங்கன்னா ஆஃபீஸ் டைமில் வந்து உங்களோட ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் மெனு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் தான் தேங்க்யூ.